பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, வெட்கப்பட்டு போகாதபடி அதிசயமாய் நடத்தப்படுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்ட காரியங்கள் அதிசயமாய் நடந்து, அதன் வழி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் கொண்ட காரியங்கள் அதிசயமாய் நடக்க போகிறது. இப்போது நம்ம பைபிளில் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் காரியத்தில் அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை துதிப்பீர்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு அதிசயமும் இல்லாமல் இருக்கலாம். எதுவுமே வாழ்க்கையில் வாய்க்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்தி நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களை ஆண்டவர் வழி நடத்தி செல்லுவார். நான் என் காரியம் எதுவுமே வாய்க்காத பட்சத்தில் நான் வெட்கப்பட்டு போவேனோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். நான் எல்லார்த்திட்டையும் ஆண்டவர் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் என் காரியத்தில் எதுவுமே நடக்காமல், எந்த ஒரு அதிசயமும் எனக்கு ஏற்படாமல், என்னுடைய வாழ்க்கையில் நான் மற்றவங்க முன்ன வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போயிடுவேனோ அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் அப்படி வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படின்னு சொல்லி நினைக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி செல்ல போகிறாரு. அது நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், என் வாழ்க்கையில் எனக்கு கடன் பிரச்சனை மாறணும், எப்படியாவது இந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நான் நம்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கலாம். இல்லைன்னா திருமண காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும், கண்டிப்பாக ஆண்டவர் என் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா வேலை இல்லாமல் எத்தனையோ வருஷங்கள் நான் சும்மாவே இருந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு அதனால் ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடைக்கல, நான் விரும்புகிற காரியம் என் வாழ்க்கையில், என் விரும்பின வேலை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலைக்காக காத்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா, எனக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி குழந்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைன்னா என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு சமாதானமே இல்லை, என் வாழ்க்கையில் எப்படியாவது எனக்கு சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி சமாதானத்துக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிச்சு ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்பிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கலாம். நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எத்தனை பெரிய காரியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னுடைய தலையை நிம்மற செய்து வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த காரியத்தில்
ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான ஆசீர்வாதத்தை தர போகிறாரு. அதுவும் இன்றைய நாளில் தருவார். கலங்காதீங்க. வாழ்க்கை பிரச்சனை மிகுந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை யோசிக்கலாம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையோடு தான் அவங்கவுங்க வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த பிரச்சனையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். இப்படி நம்ம தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக அதில் ஒரு கதவை ஆண்டவர் ஓப்பன் பண்ணி அந்த பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி அதை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். சில நபரை பார்த்திங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, நல்ல ஆண்டவற்றை ஒருங்கிணைஞ்சு இருப்பாங்க, அபிஷேகமும் பெற்றிருப்பாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் பெற்றிருப்பாங்க, அனுதினமும் பைபிள் வாசிப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, இந்த பிரச்சனை எனக்கு பெருசாக தெரியுது, என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, அது மறித்து போயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து சிலவருக்கு புறப்படும். இது ஆண்டவருக்கு பிரியமில்லை. எந்த பிரச்சனை ஆனாலும் ஆண்டவர் சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல. நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே என்ன பண்ணிடுறது? சூசைட் அட்டன் பண்ண போகணும் போல் இருக்குது, நான் இனி மறித்து போயிடணும், இனி நான் அந்த உலகத்தில் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்கிறீங்க? பேசுகிறீங்க. இப்படி பேசுகிறது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. இப்படி முதல்ல பேசுகிறத நிறுத்திக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எனக்கூட ஆண்டவர் இருக்கிறாரு, நான் அந்த பிரச்சனையை தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவார், நான் தனியாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கூடும், தன்னம்பிக்கை கூடும். அது இல்லாமல் ஐயோ நான் தனிமையில் இருக்கிறேன், நான் அடுத்தவங்க முன்ன தலை குனிஞ்சிருவேன், வெட்கப்பட்டு போயிடுவேன், நான் என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்காம ஆண்டவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். அவர் எனக்கு கூட தான் இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிக்கக்கூடிய தன்மையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த பிரச்சனைகளுக்காக நன்றி சொல்லுங்க. இந்த பிரச்சனையின் மூலம் எனக்கு என்னப்பா பாடம் பண்ணிக்க கற்றுத்தாரீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதில் ஏதாவது ஒரு பாடம் நம்மளுக்கு தெரியும், அதை நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் அந்த பிரச்சனையுள்ள பகுதியே நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதி இருக்கா? ஒரு பிசாசு போராட்டம் இருக்கா? ஒரு சமாதானம் இல்லையா? ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா, வியாதி இருந்துன்னா இயேசுவின் நாமத்தினால வெளியே போ அப்படின்னு சொல்லி வியாதியை விரட்டுங்க. வியாதிக்கிட்ட பேசுங்க. இனி என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, இந்த வியாதி என்கிட்டேருந்து இயேசுவின் நாமத்தினால வெளியே போ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி ப்ரேயர் பண்ணும்போது அந்த வியாதி என்ன செய்யும்? உங்கள்கிட்டருந்து விலகி போகும். இங்கே பல பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? ஒரு வியாதி வந்துடுச்சு, ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா ஊழியக்காரங்கிட்ட போகிறாங்க, போய் ஊழியக்காரங்களை பார்த்து ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. தப்பு இல்லை, ஆனால் அவங்களும் ப்ரேயர் பண்ணுவாங்க, நீங்களும் ப்ரேயர் பண்ணணும். இப்போது ஒருத்தங்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உலக பிரகாரமாக உங்கள் கடமை செய்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், அதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். நீங்கள் கேட்கணும், வாயை திறந்து நீங்கள் சொல்லணும். எல்லார்த்திட்டையும் ஒரே மாதிரி தான் ஆண்டவர் இருக்கிறாரு, பாரபட்சம் இல்லை அவருக்கு. எல்லார்த்திட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. நீங்கள் என் சரீரத்தில் பாதிச்சிருக்கிற இந்த வியாதி என்னிட்டேருந்து போ, நீ விலகி போ அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கொண்டு துரத்துங்க. அந்த வியாதி இருந்த இடம் தெரியாமல் விலகி போகும். இப்போ நினைக்கலாம் சின்ன வியாதி அப்படின்னு சொல்லி, எவ்வளோ பெரிய வியாதினாலும் சின்ன வியாதினாலும் உங்கள் உடம்புல இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் விரட்டும் போது அந்த வியாதியிலேருந்து நீங்கள் சரியாகுவீங்க, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற மருத்துவரை விட பெரிய மருத்துவர் நம்முடைய ஆண்டவர்.
எந்த பெரிய பிரச்சனைனாலும் எந்த பெரிய போராட்டம்னாலும் இதே மாதிரி அந்த போராட்டத்திட்ட பேசி பாருங்க, பிரச்சனையை பேசி பாருங்க. அதாவது எனக்கு பயங்கரத்தை உண்டாக்குகிற தலை குனிவை ஏற்படுத்த விரும்புகிற அந்த பிரச்சனைக்கு பேரை சொல்லி, இது என்னட்ட இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி அவருடைய நாமத்தை கொண்டு நீங்கள் விரட்டும் போது அந்த பிரச்சனை உங்ககிட்டேருந்து வெளியே போகும். இப்படி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது உங்கள் பிரச்சனைகளுக்காக அழுது ஜெபிக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்று ஜெபிச்சு பாருங்க. பிரச்சனையை கொண்டு வரதே பிசாசு. இந்த பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நின்று ஜெபிக்கும்போது அந்த பிரச்சனை உங்கள்கிட்ட விலகி போகும். உங்களுக்கு சமாதானம் இல்லையா, நீங்கள் சமாதானத்தை வேணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவற்றை எது வேணுமோ அதை கேளுங்க. எது வேண்டுமென்றாலும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா. விசுவாசத்தோடு கேளுங்க. நான் இன்றைக்கி ஆண்டவற்றை இந்தந்த காரியங்களை விசுவாசத்தோடு நான் கேட்க போகிறேன், எனக்கு ஆண்டவர் அதை நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுங்க. ஏதோ கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்காம விசுவாசத்தோடு எனக்கு கிடைக்கும், இந்த நாளைக்குள்ளே எனக்கு காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது, நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆகக்கடவுதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கோ அதன்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும். ஏதோ ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்ட்டு சும்மா இருந்து ப்ரேயர் பண்ணுறது ப்ரேயர் இல்லைங்க. விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணணும். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு, இந்தந்த காரியத்தில் எனக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார், என்னை மற்ற மனிதர்கள் மத்தியில் தலைகுனிய வைக்க விடமாட்டார், எனக்கு தலைகுனிவை உண்டாக்க போராடுகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் வெளியெடுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி முதல்ல விசுவாசம் வேணும். இப்படி நம்ம விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் அந்த அதிசயத்தினாலும் சரி அற்புதத்தினாலும் சரி பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் ஏதோ ஜெபிக்கணுங்கிற ஒரு கடமைக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதமான நிகழ்வுகள் நடக்கவே நடக்காது. நீங்கள் விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணி கேட்கும்போது ஆண்டவருக்கு சித்தமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இப்போ யோசிக்கலாம், அப்போ எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்போ நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு எதை தந்தால் நல்லா இருக்குமோ, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லா அழகாக சமாதானமாக இருக்கணும்னா நீங்கள் என்னது தந்தால் இருப்பீங்களோ அதை ஆண்டவர் தருவார். இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி, இப்போ இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். என்னென்னா, நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஆகாயத்தை பிடிக்கணும், அதை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தருவாரா? அப்படி இல்லை. அதில் உங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. தேவையான பொருளை நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். தேவையே இல்லாமல் எனக்கு அதை வேணும், இதை வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோன்னா ஆண்டவர் தருவார். அது நமக்கு தேவைக்கானதாக இருக்காது, ஆண்டவருக்கு சித்தம் மிகுந்ததாக இருக்காது. அப்போது அது ஆண்டவர் பிள்ளை கேட்குது அப்படின்னு சொல்லி தந்துடுவார். ஆனால் அது தந்த பிறகு வரக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய அதாவது தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினதை நம்ம வாங்கணுமே தவிர நம்ம அவரை வற்புறுத்தி கேட்டு எந்த ஒரு பொருளையும் நம்ம ஆசீர்வாதத்தையும் வாங்குவ கூடாது. அதில் ஒரு நிம்மதியே இருக்காது. நம்ம சமாதானம் வேணும்னா ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னொன்று என்னென்னா, ஆண்டவருக்கு நமக்கு தந்தால் அது நல்லதுன்னு ஆண்டவருக்கு தெரியும், அதன்படி அவங்க செய்யட்டுன்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுருங்க. நம்ம ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை கேட்கும்போது அது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதில்ல. அதனால நம்ம உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். நீங்கள் கேட்கணும். இப்போ ஒரு குழந்தை வேணும்னு வைங்களேன், கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு குழந்தைய தருவார், அதுவும் இத்தனை மாதத்தில் தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு இருக்குது, அப்போ ஒரு தேவை, குழந்தை வேணுங்கிற ஒரு தேவை,
அந்த தேவையை கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார், நிவர்த்தி பண்ணுவார், கைவிட மாட்டார். அடுத்த மக்கள் மத்தியில், மனிதர்கள் மத்தியில் ஆண்டவருடைய பிள்ளைகளை தலை குனியாத அளவு அவர் என்ன செய்வார், நடத்தி செல்லுவார். அப்போது நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, ஏசப்பா உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பா, உங்கள் சித்தமான காரியம் என் வாழ்க்கையில் வாய்க்கணும் ஆண்டவரே, எனக்கு நன்மையானது எதுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த நன்மையான காரியங்களை என் வாழ்க்கையில் நடத்தாப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயரில் சேர்க்கும்போது, அவருடைய சித்தத்தின்படி நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். மனிதன் நினைக்கிறத விட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. கண்டிப்பாக அதன்படி அவங்க நம்மளை வழி நடத்தி செல்லுவாங்க. எதுவுமே கிடைக்காம ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்கள எதுவுமே கிடைக்காத அளவு மாற்றி அவர் வெட்கத்தை உண்டாக்க மாட்டார். வெட்கப்படாத அளவுக்கு நம்மளை தலை நிமிர வைப்பாரே தவிர, வெட்கப்பட்டு போகிறதுக்கு அவர் நம்மளை குனிய வைக்கவே மாட்டார். பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னா பேரண்ட்ஸோட கவலை என்ன தெரியுமா? பிள்ளைக்கு இத்தனை வருஷம் ஆகுது, இத்தனை வயசாகியாயிடுச்சு, இன்னும் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு அலைன்ஸ் வரலையே, என் பிள்ளை கல்யாண வாழ்க்கை தள்ளி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறது. அதெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு துணையை கொடுப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் கண்டிப்பாக எங்கள் பிள்ளைக்கு கரத்தை பிடிச்சி நடத்துவார் அப்படின்னு சொல்லி உங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக தான் மாறுமே தவிர, அது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நிறைவேறாமல் போகவே போகாது. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் வடிக்கிறோம், கவலையோடு இருந்து ஜெபிக்கிறோம், புலம்பிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, அப்பா தலை குனியாத அளவு தலை நிமிர செய்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எந்த காரியத்தில் நான் தலை குனிஞ்சு போயிடுவேனோ அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட ப்ரேயர் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க கலங்கிட்டு இருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படி அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தை உள்ளவராக எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னாங்களாப்பா. அப்பா, தேவைகளுக்காக கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில் எந்த தேவைகளுக்காக அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகளை நீங்கள் அறிஞ்சு அந்த தேவையில் அப்பா அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவங்க தலை நிமிர பண்ணி அந்த காரியத்தில் அவங்க எதிர்நோக்கி இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அற்புதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காரியம் வாய்க்காது, நடக்காது, இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே. அவங்க கண் காணும்படி ஆண்டவரே அவங்க தலை நிமிர செய்து உங்கள் தெய்வீக ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அற்புதத்தின் தேவன் நீங்கப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. நீங்கள் அப்படி அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் அதிசயம் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. தலை குனியாதபடி அப்பா அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவங்க தேவைகள் நிறைவேற்றப்பட்டு அவங்க
மற்ற மனிதர்கள் மத்தியிலும் தலை நிமிர செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வதற்காக நன்றி அப்பா. அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா தலை நிமிர பண்ண போவதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே. ஆமேன் ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலங்கிட்டு இருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். உங்கள் தலை குனியாத அளவு ஆசீர்வாதமாக ஆண்டவர் இன்றைய நாளில் வழிநடத்தி செல்லுவாங்க. கலங்காதீங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.